குர்பானி ஸ்பெஷல் பீஃப்ல செஞ்ச உப்பு கறி. எல்லாருக்குமே உப்பு கண்டம் தெரியும், பட் இந்த உப்பு கறியை நிறைய பேர் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதோட செய்முறை கூட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த உப்பு கறி பண்ணுறதுக்கு பீஃப் வந்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கல்லுப்பு வந்து நிறைய சேர்த்துக்கணும். நம்ம எப்பவும் சேர்க்குற அளவை விட கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூள் தான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கறியில் வந்து தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு தான் நம்ம இந்த மசாலா எல்லாம் வந்து போட்டுக்கணும். இப்போ இந்த கறி அப்படியே ஒரு துணியில் வச்சு நான் கட்டி எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த உப்பு கறி பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு எப்பவும் வரக்கூடிய லாத்தாவை தான் கூப்பிட்ருந்தேன். அவங்க தான் இது வந்து ரொம்ப சூப்பராக செய்வாங்க. எங்கள் ஊரில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ரெசிப்பியில் இதுவுமே ஒன்று. பட் நிறைய பேருக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நல்ல சுத்தமான காட்டன் துணியில் இந்த கறியை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு நான் வீடியோவில் காமிக்கிறது போல் நல்லா இறுக்கமாக வந்து கட்டி எடுத்துக்கணும். நாம் இதை வந்து அப்படியே தொங்க விட போகிறோம். இந்த உப்பு கறியை நம்ம இந்த மாதிரி வந்து இறுக்கமாக கட்டி தொங்க விட்டோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இது மாதிரி வந்து விட்டுறணும். அதே மாதிரி நாளைக்கும் வந்து விட்டுறணும். அடுத்த நாளைக்கு நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம தேவைக்கு எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வந்து கறியை நல்லா டைட்டாக கட்டி வச்சுருக்கனால கறியில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியேறும். ஸோ கீழே வந்து ஒரு பிளேட் வந்து வச்சுக்கோங்க. கறி வந்து 2 days வந்து வெளியே இருக்குது, ஸோ கெட்டு போயிருமோன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் நம்ம நிறைய உப்பு சேர்க்கிறோம், ஸோ கெட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. இது வந்து ஆல்மோஸ்ட் கருவாடு மாதிரி தான். கருவாடு வந்து மீனில் செய்கிறோம், இது வந்து நம்ம கறியில் செய்கிறோம். பட் இது வந்து சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி கறியை வந்து 2 days கழித்து வந்து எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து நான் கறியை ஆக்கினேன். ஆக்கிறதுக்கு முன்னாடி கறியை நல்லா கழுவிக்கணும். இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம். நான் தாளிக்கிறது எப்பவும் ஒரே மெத்தடில் தான் இருக்கும். அன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமாக தான் தாளிச்சிருந்தேன். ஏன்னா இந்த தாளிப்படுத்து நான் அப்படியே ரசத்துக்கும் வந்து சேர்த்துக்குவேன். ஸோ தேங்காய் எண்ணெய் நெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கிட்டேன். அடுத்து இந்த உப்பு கறியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துக்கணும். இந்த மசாலா தூள்லேயே வந்து மிளகாய் மல்லி சீரகம் சோம்பு மிளகு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இதை வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் தான். நம்ம காயல் கிச்சனில் இந்த மசாலா வந்து சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலாவும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி நான் வந்து குக்கர் மூடி வேக வச்சுக்கிறேன். ஒரு 7 விசில் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். பீஃப் வந்து சூப்பராக வெந்துடும். கறி நல்லா வெந்த பிறகு நான் முருங்கைக்காய் சேர்த்துக்க போகிறேன். இந்த உப்பு கறிக்கு கட்டாயமாக இந்த முருங்கைக்காய் வந்து சேர்க்கணும். ஸோ முருங்கைக்காவையும் சேர்த்துட்டு நான் வந்து மூடி மட்டும் போட்டுக்கிட்டேன். விசில் வந்து போடலை, ஒரு 10 நிமிஷம் விட்டேன். ஸோ முருங்கைக்காவும் சூப்பராக வெந்துருச்சு. நான் எப்போவுமே இந்த கசகசா பாதம் முந்திரி இதெல்லாம் வந்து பேஸ்ட் அரைச்சி ஃப்ரீசரில் வச்சுப்பேன். ஸோ அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். அவ்வளோதான், உப்பு கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. என்ன கேட்டிங்கன்னா புதுசாக பார்க்குறவங்க இந்த உப்பு கறியை வந்து ட்ரை பண்ணவே வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி பழமையான ஒரு ரெசிபி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு தான் நான் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு முன்னவே தெரியுமான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.